குழந்தைங்க விளையாடுறத உன்னையே மறந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத இன்னைக்கு பூரா உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. யாரோடைய குழந்தைங்களும் விளையாடுறத பார்த்து நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, விளையாடுறது நம்ம குழந்தைங்களா இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷப்படுவ. அந்த 2 குழந்தைகள்ல பெரிய பொண்ணு தேவசேனாவை வச்சுப்போம். அந்த குட்டி குழந்தைக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ ஓகேன்னா அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை விளையாட வச்சு நாம வேடிக்கை பார்க்கலாம். என்ன சொல்ற? குழந்தைனா உடனே என்னமா வைக்கப்படுற? அதை விடுங்க. நமக்கு அந்த மாதிரி குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க? அதையும் நீயே சொல்லு. ஜானகி. ஏங்க, நம்ம குழந்தைக்கு பேர் சொல்லிருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. ஜானகியை ஞாபகப்படுத்துற மாதிரி பேர் வைக்கிறப்போ எனக்கு பிடிக்காம போகுமா? நல்ல பேரா செலக்ட் பண்ணிருக்க. நீ குழந்தைக்கு விளையாடுறத பாத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. கங்கா, இந்த குழந்தைங்களால கிடைக்கிற சந்தோஷத்தை நீ மிஸ் பண்ண வேண்டாம். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வரேன். ஜாக்கிரதைங்க. சீக்கிரமா வந்துருங்க. சரி. டேய், இந்த பக்கம் வாங்க. சண்டா. நேத்து இங்கதானே பார்த்தோம். யாரையாவது கேட்டு பார்க்கலாமா? ചേട്ടാ, ഈ ഫോട്ടോയുള്ള പെണ്ണ് എവിടെയും കണ്ടിട്ടുണ്ടോ നോക്കിയാ? അറിയില്ല സാറ്. சரி வா, அங்கே போய் கேட்டு பார்க்கலாம். ഈ പെണ്ണ് എവിടെയും കണ്ടിട്ടുണ്ടോ? நல்லா பார்த்து சொல்லியா? ഇങ്ങ് കേൾറാ. കേൾറാ. ഈ പെണ്ണിനെ എവിടെയും കണ്ടിട്ടുണ്ടോ? ഇല്ല ഇല്ല ഇല്ല, ഇതുവരെ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ശരി വാ. ഈ കുട്ടീനെ എവിടെയും കണ്ടു പാത്തിരിക്കാപ്പാ? ഇല്ല സാറേ. ശരി വാടാ. எവിടെ உണ്ടെങ്കിലും அவளை பிடிக்காம். டேய், என்னன்னாலும் சரி அவளை பிடிக்காம நாம போகவே கூடாது. சரியா? கண்டிப்பா அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கண்டிப்பா பிடிச்சி ஆகணும்டா அவளை. ഇവിടെ തന്നെ എവിടെയെങ്കിലും ഉണ്ടാവും. ஆமாண்ணே. எங்க போயிருப்பான்னு தான் தெரியல. சாரி. சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு இந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க? சார், இந்த போட்டோல இருக்க பொண்ணு பேரு சீதா சார்.
இது எங்க சித்தப்பா பொண்ணு சார். ஆனா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணை தேடி நாங்க ஊர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சார். சொல்லுங்க சார், எங்க வீட்டு பொண்ணை எங்க சார் நீங்க பாத்தீங்க? இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு போட் ஹவுஸ் பக்கம் பார்த்தேன். அவங்க தான் இவங்களான்னு தெரியல. நீங்க போய் தேடி பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நாங்க அங்க போய் தேடி பார்க்கறோம். அப்படியே வாங்கடா. ஒரு நிமிஷம். உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். என்னங்க சார், எங்க பொண்ணை நீங்க எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க சார். டேய் வாங்கடா. சரிண்ணா. சார் சொல்லுங்க சார். தாத்தா, மஞ்சு ஆண்டி திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? எனக்கு விபூதி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு வச்சு விடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அம்மா போட்டிருக்கும் போது அம்மன் விபூதி வச்சா நல்லது. நான் வச்சு விடுறேன். உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும் தாத்தா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். வரேன் தாத்தா. சரிம்மா செல்லம். விபூதி உங்க தாத்தாக்கு மட்டும்தான் கொடுப்பியா? எனக்கு கொடுக்க மாட்டியா? நீங்களே எல்லாருக்கும் விபூதி கொடுக்கறவங்க, உங்களுக்கு போய் நான் கொடுக்கலாமா? விபூதிய யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அது கருப்பருடைய சொத்து. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? அப்படி என்ன கேட்க போற? இல்ல, அடிக்கடி பேச்சுக்கு பேச்சு கருப்பன் கருப்பன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த கருப்பங்கிறது யாரு? கருப்பனை பத்தி நீங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதுமா? எங்களுக்கும் தெரியணும்ல, அதான் கேக்குறேன். சொல்லுங்க, கருப்பன் யாரு? நான் தான். கருப்பனுக்காக யாரெல்லாம் வாழுறாங்களோ அவங்க எல்லாருமே கருப்பன்தான். இவன் தான் கை காட்டுறதுக்கு கருப்புங்கிறது ஒருத்தன் இல்ல. அவன் எங்கெங்கயோ இருக்கான், எப்படி எப்படியோ இருக்கான். அவன் பேரை நடத்த வேண்டிய வேலையை நடத்துறதுக்காக தான் எங்களை மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சு வைப்பான். அவன் பேரை சொல்லி நாங்க வேலை செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான். அப்படின்னா அன்னைக்கு ரோட்ல ஒருத்தங்க கிட்ட புடவைய கிழிச்சு கேட்டீங்களே, அது எதுக்காக கேட்டீங்க? தேவசனா, பரவாயில்ல, அவ கேட்கட்டும். நீ சின்ன குழந்தை, அவங்க ரொம்ப பெரிய மனுஷங்க. அவங்ககிட்ட நீ இதெல்லாம் கேட்க கூடாதுமா. கருப்பன் தான் அவளை பேச சொல்லி தூண்டுறா. அவ பேசட்டும். நான் ஏன் புடவைய கிழிச்சு கேட்டேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அவங்களுக்கு இருந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அப்படி கேட்டேன். என்கிட்ட நீங்க எதுவுமே கேட்கலையே. எனக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? சொல்லுங்க, என்ன காப்பாத்துவீங்களா இல்லையா? கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க காப்பாத்தணும்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சு கொடுக்கணும்ல, அதான் கிழிச்சிருக்கேன். வாங்கிக்கோங்க. கருப்பா, உனக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்டேன். இனி என்ன நீ தான் பாத்துக்கணும். இனி நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா கருப்பா? ஓகே. குனி. பாய் கருப்பா. பாய். அம்மா, அவ சின்ன குழந்தை, விவரம் தெரியாம உங்ககிட்ட விளையாடிட்டா. இது கருப்பனோட விளையாட்டு. குழந்தைய சுத்தி என்ன இருக்குன்னு
இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்புன்னு கருப்பன் குழந்தை வாயாலேயே துணியை கிழிச்சு கொடுத்து சொல்ல வச்சுட்டான். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்காமா? கருப்பன் பார்வையில குழந்தை இருக்கு. எதுவும் குழந்தைகிட்ட நெருங்க முடியாது. என்னங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா. நீங்க அவசரமா போகும்போது நினைச்சேன் என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்படி ஏதாவது வாங்கிட்டு வந்து நிப்பீங்கன்னு. ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்க. ஹலோ, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. அழகா இருக்கு. சூப்பர் புடவைங்க. இங்க வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஒரு புடவை எடுக்கணும்னு நானும் உங்ககிட்ட கேட்கலாமே தான் இருந்தேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அப்போ இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த புடவையை வாங்கிட்டு வரல. நீ இத கட்டினா ரொம்ப அழகா இருப்பேன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாரிய எனக்காக ஒரு தடவை கட்டிட்டு வர முடியுமா? ஓகே, தள்ளுங்க. போ. வரலாமா? வரலாம். நீங்க வாங்கி கொடுத்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? எப்பவும் போலதான் இருக்கேன். ஒரு நிமிஷம். இப்ப கண்ணாடியில பாரு. இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. அப்படியே கேரளா பொண்ணாவே மாறிட்ட. வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி மட்டும் தான் எடுக்கணும் சொல்லிட்டேன். அட, செல்ஃபி மட்டும்தாம்மா. ஏங்க, இதையெல்லாம் இப்படி ஊத்தி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி மோந்தும் பார்க்க கூடாது. கடகடான்னு எடுத்து மடமடான்னு உள்ள ஊத்திடணும். அட எடுங்க அண்ணா. என்ன யோசிக்கிறீங்க? எடுத்து குடிங்கண்ணா, பவர் போயிருமல்ல. வாங்க. Cheers! இப்பெல்லாம் நான் அடிக்கடி குடிக்கிறதே இல்லை. அட, கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் கஷ்டப்பட்ட காலம் போயிடுச்சு. இப்ப 25 காருக்கு ஓனர். சரி, கேரளாலையும் சீக்கிரமா ஒரு டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ண போறேன். ஆண்டவன் புண்ணியத்துல அமோகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அப்படிங்களா? அதெல்லாம் சரி.
தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஆண்டவன் புண்ணியமா இல்ல அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் தான். அது என்ன அதிர்ஷ்டம்? எப்படி வந்துச்சு அந்த அதிர்ஷ்டம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அட நீங்க ஒண்ணு இதை எடுத்து குடிச்சு போட்டு சொல்லுங்க. அதுல வாட்டர் ஊத்தலையே. அட போன பெக்குக்கே வாட்டர் ஊத்தணுமில்ல. இந்த பாருங்க, அடிக்கடி தண்ணி ஊத்தி குடிக்க கூடாது. அப்படி குடிச்சா கல்லீரல் கரைஞ்சு போயிருங்க. குடி குடி குடிக்க. பிரமாதம். இது பாருங்கண்ணா, இந்த நண்பன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னாங்கண்ணா அந்த ரகசியத்தை பத்தி சொல்லி போடுங்கண்ணா. இல்லைன்னா வேண்டாங்கண்ணா விட்டு போடுங்கண்ணா. நண்பன்னு சொல்லிட்ட அப்புறம் உரிமை எடுத்துக்கலாம் எப்படிரா? அப்படியாடா? டேய் வேணு, டேய் அப்படின்னா சொல்றா வேணு. ஆமா, என்றாகன்னு யோசிக்கிற? என்றா வாயில விரல் வச்சுட்டு சொல்றா. சொல்ற, ஆனா அதை யார்கிட்ட நீ சொல்லக்கூடாது. அவ்வளவுதானா? சத்தியம். நம்ம நட்பு மேல சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் என் வாழ்க்கையில உச்சத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? சொன்னாத்தானே தெரியும். சொல்லு சொல்லு. சொல்ல போறா. டேய் என்னடா வேணும் தெரியுமான்னு கேட்டு போட்டு கண்ணு மண்ணு தெரியாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற. வேற ஏதாவது சரக்கு எடுக்க போயிருப்பானோ? என்னது கையில பொட்டியோட வர்றான்? ஒருவேளை பொட்டிக்குள்ள பாரின் சரக்கு வச்சிருக்கிறானோ என்னமோ. கொண்டு வா, நான் ரெடியா இருக்கேன். வா 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 வேணு. பொட்டியில என்ன பாரின் சரக்கா? திறந்து ஊத்து குடிக்கலாம். இதுல இருக்கிறது ஃபாரின் சரக்கு. நான் வாழ்க்கையில உச்சத்துக்கு போனது காரணமே இதுதான். என்னடா போதை ஓவர் ஆயிடுச்சா உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு சூட் கேஸ் எடுத்துக்கொண்டு வந்து நீ உச்சத்துக்கு போனது காரணம் இதுதாங்கிற? டேய் முட்டாள், இது சாதாரண பொட்டி தான். உள்ள இருக்க சக்கரத்துக்கு மதிப்பே இல்லை. ஓஹோ, அது என்ன சக்கரம்? அது என்ன விஷ்ணு கையில இருக்கிற சங்கு சக்கரமா? அது அந்த சக்கரம் இல்ல, இது வேற சக்கரம். இந்த சக்கரம் என் கைக்கு வந்த உடனே தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. உன்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்கரமா அது? அது சரி, இந்த சக்கரம் உனக்கு எப்படிடா கிடைச்சது? ஒரு நாள் என் ஓனரை டிராப் பண்றதுக்கு நான் சென்னைக்கு போனேன். சக்திக்கெல்லாம் பெரிய சக்தி எப்பவுமே என் கூட தான் இருக்கு. அங்க இங்கே இருக்கலாம் பாரியா சார். நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப சொல்லு, இந்த சக்கரம் ரொம்ப பவரான சக்கரம் தான். ஆமாடா, அந்த சரக்கு பயங்கரமா பவர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு பவர் போயிடுச்சு. குட் நைட். என்னடா இத்தனோடு குடிச்சதுக்கு மட்டை ஆயிட்ட? சரக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்கு.